பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். உயர்கல்வியில் தமிழ்நாடு இன்று இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக திகழ்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், உயர்வுக்கு படி முதலிய பல்வேறு சிறப்பான திட்டங்களால் உயர்கல்வியில் தமிழ்நாடு இன்று உலக தரத்தை எட்டியுள்ளது. தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை வரலாற்றில் இப்போது ஒரு புதிய பொற்காலம் தொடங்கியுள்ளது. உயர்கல்வியில் சேரும் மாணாக்கர்களின் எண்ணிக்கை 2021 முதல் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. பின்தங்கிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய கிராமப்புற மாணாக்கர்களின் உயர்கல்வி தேவையை நிறைவு செய்யும் பொருட்டு குறிப்பாக மாணவிகளுக்கு உயர்கல்வியில் சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்காக கடலூர் மாவட்டம் பன்ருட்டி, நீலகிரி மாவட்டம் குன்னூர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சென்னை மாவட்டம் ஆலந்தூர், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர், பெரம்பலூர் மாவட்டம் கொளக்காநத்தம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஆகிய இடங்களில் 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தலா 5 பாடப்பிரிவுகளுடன் தற்காலிக கட்டடங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகிறது. இதன் மூலம் முதல் ஆண்டில் கூடுதலாக கிராமப்புறத்தில் பின்தங்கிய 3050 மாணவ மாணவியர்கள் பயனடைவார்கள். மாணாக்கர்களின் நலனுக்காக இந்த 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி வைத்து அவர்களின் உயர்கல்விக்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். கூடுதல் விவரங்கள். சுபா வணக்கம். தமிழகத்திற்கு 11 புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை தமிழக முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய கலை அறிவியல் படிப்புகளை படிப்பதற்கு மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். பல மாணவர்கள் சீட்டு கிடைக்காமல் விரும்பிய படிப்பை படிக்க முடியாத சூழலும் கடந்த சில ஆண்டுகளாக ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலை நீடிக்க கூடாது என்பதற்காக தமிழக அரசு சார்பில் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் புதிதாக 11 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் அறிவிக்கப்பட்டு அது உடனடியாக செயல்பாட்டுக்கும் வந்திருக்கின்றது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். தமிழகத்தில் கடலூர், நீலகிரி, திண்டுக்கல், அதே போல சென்னை, விழுப்புரம், செங்கல்பட்டு, சிவகங்கை, திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர், அதே போல பெரம்பலூர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய 11 இடங்களில் தமிழக அரசு புதிதாக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கின்றது. இந்த கல்லூரிகளில் இந்த ஆண்டே மாணவர் சேர்க்கை தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு சார்பில் வழங்கப்படக்கூடிய நான் முதல்வன் திட்டம், அதே போல புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இது போன்ற திட்டங்கள் மாணவர்களை வெகுவாக ஈர்த்திருக்கின்றது. அதன் காரணமாக மாணவர்கள் அதிக அளவில் அரசு கல்லூரிகளை தேடி வருகிறார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. எனவே இது போன்று பல சலுகைகள் கிடைக்கக்கூடிய காரணத்தினால் மாணவர்கள் அதிக அளவில் வருவதாகவும் அவர்கள் அனைவருக்கும் விரும்பிய படிப்பை கொடுப்பதற்காக பல்வேறு புதிய பாடப்பிரிவுகளும் இந்த புதிய கல்லூரியும் தமிழக அரசு சார்பில் உயர்கல்வித்துறை மூலமாக கொண்டு வரப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.